வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. வணக்கம் நேயர்களே. இன்று நம்மிடையே சித்ரலேகா மேடம் அவர்கள் பல ஆண்டுகளாக சமுதாய பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டுள்ளவர்கள் மற்றும் மனநல ஆலோசகராக, அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கான மனநல ஆலோசகராக பல ஆண்டுகள் பணியாற்றி ஜிப்மர்ல இருந்து பணி நிறைவு பெற்ற சித்ரலேகா மேடம் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பணி அனுபவங்கள், நமக்கான சந்தேகங்களை அவங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வணக்கம் மேடம். உங்களோட அனுபவங்கள், உங்களை பத்தி ஒரு சுய அறிமுகம் எங்களுக்கு முதல்ல கொடுத்தீங்கன்னா நன்றாக இருக்கும் மேம். என்னோட படிப்பு முடிஞ்ச உடனே நான் முதல்ல வேலை செஞ்சது முதியோர்களுக்காக தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்கு வேலை செய்யறதுக்காக எனக்கு ரொம்ப அந்த ஆர்வம் கொடுத்த எங்க ப்ரொஃபசர் நாயர் எங்க காலேஜ் ப்ரொஃபசர். அவர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அங்க நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க பகல்ல முதியோர்கள் சாயங்காலம் போயிடுவாங்க. அது ஒரு முதியோர் இல்லாம அவங்க காலையில ஒரு 9 மணிக்கு ஒரு 4:30 மணிக்கு போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. பக்கத்திலே இருக்கு. அது மாதிரி ஒரு 4 சென்டர் சென்னையில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ டாக்டர் வி.எஸ். நடராஜன் எங்களுக்கு ஜீரியாட்ரிக் ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு. அவங்க கூட நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நாங்க ஜிஹெச்சுக்கு டெய்லி போயிட்டு இருப்போம். நானும் என்னோட கோ ஒர்க்கரும் 2 பேரும் ஆல்டர்னேட் டேஸ் போவோம். போயிட்டு அங்க காலையில எங்களுக்கு ஓபிடி இருக்கும். அது 1978ல ஆரம்பிச்சது. நாங்க 1983ல நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தோம். 60 வயசுக்கு மேல தனிப்பட்ட முறையில டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. 78லயே ஆரம்பிச்சது. அதுல டாக்டர் ப்ரொஃபசர் 86ல ஃபர்ஸ்ட் அவர் தான் ப்ரொஃபசர் ஆனாரு. ஆனா அவர் தான் ரொம்ப ஆர்வம் காட்டி முதியோர்களுக்காகவே தனியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 60 வயசுக்கு மேல தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாம மத்தவங்க கூட லைன்ல நிக்காம ஈஸியா அணுகிறதுக்கு நாங்க ஜிஹெச்ல என்ட்ரன்ஸ்லயே அந்த ஓபிடி இருந்தது. போவாங்க. நாங்க பதிஞ்சிடுவோம். அதுல நிறைய பேருக்கு பாதிப்பு என்னென்ன இருக்கு, அவங்களோட நோய் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இண்டிவிஜுவலா பார்த்துட்டு, இதுல எக்ஸ்ட்ரா வேலை என்னன்னா, நாங்க இந்த 4 சென்டர் இருக்கிறதுல நாங்க டெய்லி போயிட்டு இருக்கோம். நாங்க ஒரு சமூக சேவகர் அந்த இடத்துல இருக்கும்போது 4 இடத்துல போகும்போது நாங்க அந்த 4 சென்டர்ல இருக்கிற முதியோர்கள் அங்க வர்றவங்களுக்கு எல்லாம் நாங்க கைடன்ஸ் கொடுத்து, அவங்களோட மனநிலை பாதிப்பு எப்படி இருக்கு, அவங்க எதுக்காக அந்த அந்த சென்டருக்கு வராங்க, அந்த இடத்துக்கு எதுக்காக அவங்க அவங்களோட பிரச்சனைகள்லாம் அங்க சொல்றதுக்காக நாங்க போய் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருப்போம். அது கிட்டத்தட்ட நான் மனநோய் பிரிவுல நான் ஒரு 35 வருஷமா இருக்கேன். அந்த பக்கம் பார்த்தா ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல நான் 86ல சேர்ந்து இருக்கிறேன். இப்போ இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ரிட்டையர் ஆனேன். அதுல இருந்து பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில நான் முதியோர்கள் கூட சேர்ந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்துட்டு இருக்கேன். போதை அடிமையானவங்களுக்கு, அந்த பிரச்சனைகள், மனநோய் பிரச்சனைகளுக்கு, அதே மாதிரி இந்த குடி போதை அடிமையானவங்களுக்கு எல்லாம் நான் தீர்வு சொல்வேன். ஆலோசகர் நான் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்தது. அதிகாரியா ஆயிருக்கேன். சமூக சேவக அதிகாரியா ஆகி அதுல என்னோட கீழே ஒரு 20 பேர் சமூக சேவகர் இருந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. அவங்கவுங்க வேலை. இந்த மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய துறை இருக்கு இல்லையா, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. அங்க இருக்கிற ஒருத்தர் சோஷியல் ஒர்க்கர் போஸ்ட் என் கீழே இருப்பாங்க. அங்கே பிரச்சனைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த தீர்வு நான் ஈஸியா கொடுப்பேன். ஸோ இந்த முதியோர்கள் எனக்கு ரொம்ப இந்த 1.5 வருஷம் நாங்க வேலை செய்யும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட நிச்சயமா சொல்றேன், அந்த இது அந்தோட வேலை, என்னோட அனுபவங்கள் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, அதை எடுத்துட்டு நான் எங்களோட வீட்டுல இருக்கிற முதியோர்களுக்கெல்லாம் அந்த ஆலோசனை கொடுத்து அவங்களுக்கு நல்ல விதமா அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நன்றி மேடம். முதியோர்களுடன் உங்களுடைய அனுபவங்கள். இப்ப நீங்க முதியோர்களுடன் மனநல ஆலோசகரா 1½ ஆண்டுகளுக்கு மேல பணியாற்றிருக்கீங்க. அதுல ஆமா. உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள், நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்தா ஆமா. எனக்காக பதிவிடுங்க மேம். இப்ப நான் வந்து இந்த 4 சென்டர் போறது வந்து ஒரு சென்டர் வந்து வேறு தூரமா இருக்கும். நீங்க எல்லாம் சென்னை வாசி. அம்சிக்கரையில ஒண்ணு, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு இடத்துல இருக்கு. அது ராதாகிருஷ்ண சாலை நகர்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பெரம்பூர்ல 2 இருந்தது. சோ நாங்க வந்து எடுத்துட்டு இந்த 4 சென்டர் கண்டிப்பா நாங்க பார்த்து தான் வரணும். முதியோர்கள் எங்களை விட மாட்டாங்க. நீங்க எப்ப வர்றீங்கக்காக எங்களுக்கு காத்துட்டு இருப்பாங்க. அது ஏன் வந்து அவங்க வந்து அந்த இடத்துக்கு வராங்கன்னா, அது எப்படின்னா நாங்க ஒரு பெரம்பூர் சென்டர்ல பாத்தீங்கன்னா, ஒரு முதியோர் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே வாடகை விட்டுட்டு இருக்காரு. ஒரு ரூம் போட்டு, நீங்க வாங்க. நான் வந்து நெறைய பேர் இங்க கூப்பிட்டுட்டு வரேன். அவங்களுக்கு நல்லது சொல்லணும்னு சொல்லிட்டு, அவரே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்தாரு. அந்த காலத்திலேயே. அவர் வந்து ஒரு லீடரா நாங்க போட்டு விட்டோம். அவர்தான் நாங்க இல்லாத நேரத்துல அவர் பார்த்துப்பாரு. இந்த நெறைய பேர் ஏன் வராங்கன்னா, முக்கியமா மருமகள் தொல்லை, அவங்களுக்குள்ளே பிரச்சனை. அதாவது நான் வந்து யாருமே ஃபோக்கஸ் பண்ணல. மருமக தான் செய்யறாங்க இல்ல. இவங்களும் அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முடியாம, வீட்டுல பிரச்சனைகள் இருக்கும்போது, அவங்கள வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம, வெளியில போங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியாம இந்த இல்லத்துக்கு வருவாங்க. அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, அவங்க இங்க வந்த உடனே நிறைய கத்துக்கிறாங்க. அவங்க சும்மா நாங்க உட்கார வைக்கல. அவங்களுக்கு வந்து நாங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறோம். எப்படி நீங்க வந்து என்ன பிரச்சனை, அதுல ஒரு தீவிர சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்க வந்து அவங்களுக்கு ஒரு தொழில் கத்து கொடுத்துருக்கோம். அவங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, எதுக்காக இவங்க வராங்க, எதுக்கு போறது எனக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஊதுவத்தி பண்ண கத்துக்கிட்டாங்க அவங்க. சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த மெட்டீரியல் எல்லாம் வந்து இவங்களே காசை போட்டு, நாங்க வந்து ஒரு ஃபண்ட் வாங்கி நாங்க காசு போடும்போது, அவங்க அதை விற்கும் போது அவங்களுக்கு ஒரு சம்பார்ஜனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்துக்கு அவங்க வந்து ஒரு ரூ. 50 சம்பாதிப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் ஒரு வீட்டுல கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டுல பசங்க உங்க ஆயா கிட்ட கொடுத்து காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்சாக்ஷன் இருந்திருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா, பேப்பர் கவர்ஸ் பண்ணுவோம் நாங்க. சொல்லி கொடுத்தோம். இப்போ நாங்க பார்க்கும்போது அந்த பேப்பர் வந்து அவங்களே வாங்குவாங்க. இந்த நியூஸ் பேப்பரை 1 கிலோ ரூ. 3 இப்படி வாங்கி அவங்க விற்பனை பண்ணும்போது காசு வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாகும். அதனால நான் என்ன பண்ணேன், என்னோட இண்டிவிஜுவலோட முயற்சினால எல்என்டி கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம இதுல சென்னையில. அந்த கம்பெனில எங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, உங்களோட நீங்க நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, மேகசின்ஸ் வாங்குறீங்களே, அதெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க அப்படின்னு. தாராளமா எடுத்துக்கோங்கன்னு அப்படியே ஒரு ஆஃபர் வந்தது. ஸோ பேப்பருக்கு காசு இல்லாம அவங்களுக்கு சப்ளை நிறைய வந்திருக்கும் போது, இந்த பேப்பர் கவர்ஸ் நிறைய பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வந்தது. அவங்களுக்கு ரூ. 50 சம்பாதிக்கிறது ரூ. 100 சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 5 பேர் ஆரம்பிச்சு அந்த டே கேர் சென்டர் வந்து கிட்டத்தட்ட 25 பேர் வருவாங்க. இவங்கள என்ன பண்ணுவாங்க, அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே அவங்களுக்கு சாயங்காலம் ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈடுபாடு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தேன். இவங்களே போய் ஹோட்டல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க இந்த பேப்பர் கவர்ஸ் எல்லாம். ஸோ ரொம்ப அவங்களுக்கு ஒரு இன்கம் கெயின் பண்ண மாதிரி இருந்தது. இன்னொன்னு அனுபவம் சொல்றதுக்கு அங்கேயே நிறைய இருந்தது. பட் இன்னொன்னு முக்கியமான சொல்றது என்னன்னா, அவங்க வந்து இந்த தண்டல் வாங்குவாங்க இந்த முதியோர்கள்லாம். ஏன்னா அவங்க வீட்டுல வந்து யாருமே காசு கொடுக்க முடியாது. அவங்க பசங்களா என்னன்னா நம்ம வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த முதியோர்கள் ஆயிட்ட அப்புறம் நம்ம அம்மா நம்மள வளர்த்தாங்களேன்னு அப்படி நினைக்க மாட்டேன்றாங்க எந்த பசங்களும். அவங்க 60 வயசு ஆனாலே அவங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்ற ஒரு முத்திரை கொடுத்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிரோஜனம் இல்லாம இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு அம்மா பிளாட்ஃபார்ம்ல காய்கறி வித்துட்டு இருந்தது. தண்டல் என்ற ஒரு வார்த்தை இருந்தது சென்னையில. அது வந்து காலையில காசு கொடுப்பாங்களாம், சாயங்காலம் வந்து அதோட டபுள் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இது எனக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வியாபாரம் வந்து ஆகுமா இல்லையான்னு தெரியாம, இல்லாத நேரத்துல அவங்க அந்த கஷ்டமா அந்த காசு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது.
உடனே நாங்க வந்து லோன் வாங்கி கொடுத்தோம், பேங்க் லோன்ஸ். அப்ப சிறு திட்டம் சேமித்து திட்டம் இருந்தது. அப்போ சின்ன சின்ன லோன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பேங்க்ல. ஸோ அந்த பேங்க் மூலியமா அப்ரோச் பண்ணி, ஏன்னா நம்ம உதவி செஞ்சோம்னா அவங்க நம்மளுக்கு அடிமை ஆயிடுவாங்க. ஸோ அவங்களோட முயற்சி எதுவுமே இருக்காது. அதனால பேங்க் மூலியமா போய் அந்த ஒரு காசு வாங்கி ஒரு அம்மா 1000 ரூபாய் கொடுத்தேன். அந்த 1000 ரூபாய் வாங்கி அன்னைக்கு அவங்களுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் ஒரு கெயின், அது லாபம் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே இல்லாம வட்டி இல்லாம அந்த காசும் திருப்பியும் கட்டிட்டு அவங்க 1000 ரூபாய்ல இருந்து என்னோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் வியாபாரமே பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இது வந்து ஒரு நிறைய என்னோட அனுபவத்துல இது ஒரு பெரிய முக்கியமான அனுபவம் சொல்லலாம். அதே மாதிரி நிறைய சென்டர்ல நாங்க 2 பேரும், அதாவது நானும் இன்னொரு கோவர்க்கரும், நாங்க வந்து அவங்க கிட்ட பேசினாலே போதும்ன்ற ஒரு அளவுக்கு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால நாங்க டைமே பாக்குறது இல்ல. எங்களோட வேலை 8:30ல இருந்து 5 மணி வரைக்கும். ஆனா நாங்க 8:30ல இருந்து 8:30 மணி நைட்டு அந்த அளவுக்கு நாங்க வேலை செஞ்சிருக்கோம். எங்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களோட உணவு வந்து சில டைம்ல வந்து ஒரு இடத்துல காசு இருக்காது, ஒரு இடத்துல அவங்களால போட முடியாது. அது வந்து நாங்க என்ன பண்ணோம், அதுக்கு நான் யோசனை பண்ணி நிறைய நம்ம இப்போ புருஷவாக்கத்துல வந்து ஒரு ஒயிட் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது, பிரெட் சென்டர், பன் சென்டர். இன்னைக்கு இருக்கான்னு தெரியாது. அந்த இடத்துல போயிட்டு நான் கேட்டேன், எங்க உங்களால பன்னு கொடுக்க முடியுமா, பிரெட் கொடுக்க முடியுமான்னு. தாராளமா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க, டெய்லி பிரெட் அந்த சென்டருக்கு போயிடும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒரு பைசா வாங்க மாட்டாரு. அதை வச்சுக்கிட்டு அவங்க டீயை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன். அந்த பிரேக்ஃபாஸ்ட் போயிடும், லஞ்ச் இங்கே போயிடும், நைட்டு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், சாப்பிடாம இல்லாம அவங்களுக்கு அந்த ஒரு வீட்டுல இருந்து ஒரு விலகி வந்து இங்க சந்தோஷமா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அதே ஹோட்டல், இம்பாலா ஹோட்டல்ன்றது எக்மோர்ல இருந்தது. இது வந்து என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், மாசத்துல ஒரு நாள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லாமே வடை பாயசம் எல்லாமே கொடுப்பாங்க. அது வந்து அவங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அன்னைக்காக பார்ப்போங்களேன், அன்னைக்கு ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்கும் அந்த முதியோர் எல்லாம் இடம். அப்படியே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல, அதாவது என்ன சொல்லுவாங்க, அவங்களோட ஆசீர்வாதம்ன்றது ஒரு ஒரு நல்லா இருக்கும். ஸோ தொடக்கத்திலேயே எனக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு இவங்க கிட்ட இருந்து. அதனால இன்னைக்கு வந்து நீங்களோ மேடம் பேச சொன்னாங்க இல்லையா, அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, பொருளாதார ரீதியா அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விட்டுட்டாலே அவங்களோட பிரஷர் குறையும், மனநலம் வந்து கொஞ்சம் தெளிவடையும் அப்படின்றத எங்களுக்கு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அன்பான வார்த்தைகள், நீங்க ஆமா, குடுத்த பேச்சு, அதெல்லாம் தான் அவங்கள வந்து நெறைய பேர ஊக்குவிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க மேம். இது கண்டிப்பா. வந்து சென்னையில உங்களோட அனுபவம். இப்போ எங்களுக்கு வந்து ஜிப்மர்ல நீங்க வொர்க் பண்ணியிருக்கீங்க. அதுவும் எஸ்பெஷலி சீனியர்ஸ்க்காகன்னு நீங்க தனியாவே வொர்க் பண்ணிருக்கீங்க 1½ வருஷத்துக்கு மேல. அந்த அனுபவங்கள, அதுல ஸ்பெசிஃபிக்கான உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். இன்னொன்னு சொல்லணும். உங்களோட வந்து இந்த மாதிரி ஒரு விசிட் எங்கேயாவது வெளியில அழைச்சிட்டு போறதுக்காக எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. எங்க சென்டர் ஓனர் அவர் வந்து எம்டி, அவர் அதான் ப்ரொஃபசர் நாயர். எங்களுக்கு வேன் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு நாங்க வந்து ஊருக்கு அழைச்சிட்டு போனோம். அதாவது கோவிலுக்கு அழைச்சிட்டு போகும்போது அவங்களோட மன வென்டிலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு மனசு திறந்து அவங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது இல்லாம அவங்க அந்த ஊரெல்லாம் பார்க்காம இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்சஸ் கிடைச்சது. ஜிப்மர்ல வந்து ஆரம்பத்திலே சொல்றது, இந்த மனநோய் பிரிவுல வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்களா, டெமென்ஷியா. அவங்களுக்கு ஞாபக மறதி இல்லாம போயிடும். அல்ஜிமர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, பூர்ண மறதி நிலைன்னு சொல்லுவாங்க. அவங்களே அவங்க சுயநலமே இருக்க முடியாது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து அசஸ் பண்ணி ஒரு ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, ஒரு ஃபார்ம் இருக்கு. அது கிராண்ட். அது வந்து நாங்க வந்து அதை நாங்க அசஸ் பண்ணோம். அது என்னன்னா இந்தியன் டிசேபிலிட்டி ஃபவுண்டேஷன் இதுன்னு சொல்லிட்டு அந்த ஐடியால வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்க கேட்போம். அது அவங்களுக்கு வந்து அந்த கிரேட் மார்க் கொடுத்துட்டு அவங்க அது ஃபிட் ஆகும்போது டிமென்ஷியான்னு சொல்லும்போது கவர்மெண்ட்டே கிராண்ட் கொடுக்குது. ஒரு 2000 ரூபாயில இருந்து 2500 ரூபாய். ஸோ அந்த மூலியமா நான் வந்து மனநோய் பிரிவு, இந்த டிமென்ஷியா
மனநிலை பாதிப்பு எந்த பாதிப்பா இருந்தாலும் சரி, அது டிப்ரெஷன், மன அழுத்தம், இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, கண்டினியூஸா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்க வீட்டுல தொல்லையா இருக்கும். ஸோ அவங்கள கூட நாங்க வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஜிப்மர்ல வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த மெனாக்கி அது தீட்டு நின்று போகும்போது இந்த ஹிஸ்டெக்டமின்னு சொல்லிட்டு அந்த இது வரும், கர்ப்பப்பை கீழே இறங்கிடும் அவங்களுக்கு எல்லாம். ஸோ நிறைய பேர் வந்து முக்கால்வாசி 60 மேல தான் வந்து இந்த மாதிரி அட்மிட் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு அது புரியாது, என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கே தெரியாது. ஸோ சர்ஜரிக்கு முன்னாடி நாங்க வந்து அவங்களுக்கு வந்து நாங்க கவுன்சிலிங் கொடுப்போம். வந்த அப்புறம் சர்ஜரி ஆன அப்புறம் அவங்களுக்கு வந்து ஏன்னா நாங்க கம்ப்ளீட்டா அந்த கர்ப்பப்பை எடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஒரு இதுவா இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நம்ம உறுப்பு ஏதோ ஒண்ணு போயிடுச்சுன்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு எப்படி ஏன் இந்த மாதிரி எடுத்தாங்க, என்ன காரணம், அவங்கெல்லாம் அப்போ வந்து ரொம்ப இதுல மன அழுத்தத்துல இருப்பாங்க. அதனால அதையும் ஒரு ஆலோசனை சொல்லுவோம். அதே மாதிரி சில டைம்ல டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. முதியோர்கள் ஜென்ஸ் ஆனாலும் லேடிஸ் ஆனாலும் என்ன பண்றாங்க, அவங்களோட காலு 2 காலு ஒரு பேஷண்ட் பார்த்தபோது 2 காலு போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு கடை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா எடுத்து நடத்திட்டு இருந்தது அந்த காவலை. என்ன இவர் வந்து இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அந்த அம்மாவும் அந்த கடை மூடிட்டு இவங்க வந்து அட்மிட் ஆகும்போது அந்த சுகர்னால அவருக்கு 2 காலே இழந்துட்டாரு. ஸோ அப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எங்களை நாடும் போது நாங்க வந்து இந்த வீல் சேர்ஸ் இந்த த்ரூ கிராண்ட் அந்த மாதிரி யாராவது ஃபண்ட்ஸ் இருக்கு. ஜிப்மர்ல 2 ஃபண்ட்ஸ் மெயினா இருக்கு. புவர் பேஷண்ட் ஃபண்டுன்னு இருக்கு, ரான்னு ஒருத்தர் இருக்கு, ராஷ்டிரிய ஆரோக்கிய நிதின்னு சொல்லிட்டு. அந்த 2 ஃபண்ட்ல நாங்க வந்து நிதி வாங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். த்ரூ எக்கனாமிக் கண்டிஷன் அவங்களோட இது பார்ப்போம். ரேஷன் கார்டுல அவங்களுக்கு வருமானம் கம்மியா இருந்தது, வருமான கோட்டை கம்மியா இருக்கவங்களுக்கு தான் இதை ஹெல்ப் பண்ணுவோம். 2 லட்சத்துக்கு வரைக்கும் நாங்க ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி முதியோர்கள் நிறைய பேருக்கு இந்த வாக்கர்ஸ் வந்து இது மாதிரி கால் இல்லாதவங்களுக்கு அவங்க அந்த அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப அவங்க சொல்லுவாங்க எனக்கு பிரயோஜனமே இல்லைன்னுவாங்க. நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2 கால் போனவரு அவர் வாழ்க்கையை வெறுத்துட்டாரு. என்னால ஒன்றும் செய்ய முடியாது, என்னோட குடும்பத்தை பார்த்துக்க முடியாது, நான் ஏன் இருக்கணும், தற்கொலை முயற்சி நிறைய அதிகமா அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். அதுலயும் நாங்க ஆலோசனை சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்த மோட்டிவேஷன் கொடுக்கும்போது அவங்க கிட்ட சொன்னேன், இந்த வீல் சேர் வச்சுக்கிட்டு நீங்க வியாபாரம் பண்ணலாம். ஏன்னா அவர் கடை வந்து வீட்டோட அட்டாச்சா இருந்ததுனால பிரச்சனையே இல்லாம போயிடுச்சு. அவர் வந்து திருப்பியும் போயிட்டு கடை நடத்திட்டு இருந்தாங்க. நாங்க அதோட விட்டுறது இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு மாசம் மாசம் அவங்க வந்து எங்களுக்கு இது பண்றீங்க, இல்லைன்னா போன் மூலியமா நீங்க எங்களுக்கு சொல்லணும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் நாங்க பார்ப்போம். முக்கியமா வந்து பேஷண்ட்ஸ் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ வந்து இந்த சலுகை வந்து இந்த ரயில்வே கன்செஷன்ஸ், அதே மாதிரி பஸ் கன்செஷன்ஸ் எல்லாம் வந்து ஆரம்பத்துல ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் வந்து ரெக்கக்னைஸ்டா இல்லாம இருந்தது. இந்த வந்து அந்த பிஆர்டிசி வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சென்னை பஸ் இருக்குங்களா, எஸ்சிடிசி எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வந்து வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அது வந்து நான் இந்த முயற்சி எடுத்து இதுல சட்டசபையில அவங்க வந்து அவங்க கிட்ட இதுல கேட்டு அவங்க டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்கிட்ட பார்த்து அவங்க கிட்ட இருந்து நாங்க வந்து ஒரு இது மாதிரி கன்செஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு, அதாவது 100 ரூபாய் ஆகும் பஸ் சார்ஜ். ஏன்னா அவங்க தூரத்துல இருந்து வரணும், அவங்க நோயை ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்களா இல்ல அவங்க டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் பார்ப்பாங்களான்னு தெரியாம இருக்கும்போது இது வந்து ஒரு பஸ்ல வரும்போது அவங்களுக்கு வந்து 10 ஒரு 100 ரூபாய்னா 20 ரூபாய் தான். கூட அட்டெண்டருக்கு ஒரு அட்டெண்டருக்கு 20 ரூபாய். ஸோ போறதுக்கு 40 ரூபாய், வரத்துக்கு 40 ரூபாய். அந்த 100 ரூபாய்க்குள்ளேயே அவங்க வந்து போகலாம். அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். இந்த பாண்டிச்சேரியில பொழுது பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே கொடுத்துட்டாங்க பாஸ். அவங்களுக்கு வந்து ஒரு 1 இயர், ஒரு வருஷத்துக்கு அந்த பாஸ் எடுத்துன்னு போகலாம், கூட ஒரு அட்டெண்டர். ஸோ பிஆர்டிசி பஸ்ல மட்டும்தான் அவங்க எலிஜிபிள். பாண்டிச்சேரியில அவ்வளவு தூரம் வரைக்கும் காரைக்கால் அந்த 3 பகுதியில என்னென்ன ஊர்ல நடுவுல வருதோ அவங்க தாராளமா அந்த இடத்துக்கு போயிடலாம். இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சில பேருக்கு கண்ணு, முக்கியமா முதியோர்களுக்கு கண்ணு ப்ராப்ளம் இருந்தால இலவசமா கண்ணாடி கொடுத்துருக்கோம், இலவசமா இயரிங் எய்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நாங்க நிறைய செஞ்சிருக்கோம். பிளஸ்
வெறும் கண்ணாடி கொடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து மூச்சு முட்டிட்டு வருவாங்க, ஆஸ்மா பேஷண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனையே இருக்கும். ஆஸ்மா வந்து எப்பவுமே வந்து சைக்காட்ரி ரிலேட்டட் தான். ஸோ அவங்களை உட்கார வச்சு நம்ம பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிடாம வருவாங்க. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த ஆலோசனை கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்குள்ளேயே வரும். நன்றி மேடம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.